ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு போதைப் பொருள். போதையினால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் ரொம்ப நாசத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் ரொம்ப வழிகேட்டில் போகிறாங்க இந்த போதைப் பொருள்னால. முதல்ல போதைப் பொருள் அப்படின்றது எதுக்காக, இது ஒரு தனி இது படைப்பு மாதிரிலாம் கிடையாது. போதைப் பொருள்ன்றது தனியாக ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத விட, முதல்ல போதைப் பொருள் அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் மருந்துகளுக்காக சில போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மருந்துக்காக ஒரு அளவா யூஸ் பண்ணா அது மக்களுக்கு மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்படக்கூடியதா இருந்துச்சு. ரொம்ப கடினமான வேலை செய்யக்கூடியவங்க தன் உற்சாகத்துக்காக ஒரு ஒரு குறைஞ்ச அளவு பயன்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. காலப்போக்கில் அதுவே அதிகமாக பயன்படுத்த போதை அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதை மெயின் பயன்பாடே போதைக்காகவே பயன்படுத்தக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு போன ஆட்சியிலையும் சரி இப்பயும் சரி போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் போதை பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இன்னைக்கு அதிகமாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை செய்யறவன் ஏதோ நல்ல படிச்ச படிப்புல இருக்க பட்டதாரிகள் இந்த வேலையை செய்யறதில்லை. யார் போதை பழக்கத்துக்கு அதிகமாக அடிமையா இருக்காங்களோ இவங்க தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு, இந்த கொலை, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயத்திலையும் தைரியமா ஈடுபடுறவங்க யாருன்னு சொன்னா அதிகமாக போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவங்களோட திறமை இருக்கு. இது உலக அளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேல முழு உலகத்துல இருந்தும் ஒரு பெரிய ஒரு போக்கஸ் இருக்கு. நல்லா படிச்சாங்க, நல்ல திறமை உள்ளவங்க, அதிகமான நல்ல அறிவு உள்ளவங்க, திறமை உள்ள அதிகமான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு இப்ப ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரகானந்தான்னு சொல்லிட்டு செஸ்ல பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. நேற்று கூட முதலமைச்சர் கூப்பிட்டு அவர் பாராட்டினார். அந்த பையன் தமிழ்நாட்டை சேர்ந்த பையன், வேர்ல்டு லெவல்ல ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூகுளோடைய அந்த சிஇஓ சுந்தர் பிச்சைன்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். முழு உலகத்துல கூகுள் அப்படின்றது ஒரு பெரிய நிறுவனமா இருக்கு. அதுல சிஇஓ இருக்கிற யார் சொன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அதே போல ஐயா அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டா முழு உலகத்தையும் தன் பக்கம் ஈர்த்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அதே போல அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில பெரிய திறமை இருக்கு, பெரிய அவங்கள்ட்ட ஒரு சக்தி இருக்கு. அதை முழு உலகமும் பாக்குது. இப்ப கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எலான் மஸ்கோடைய அவர் பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையனுக்கு தான் அவர் அழைப்பு எடுத்திருக்காரு. அந்த பையன் ஐடி ஏதோ சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்ச பையனை அவனுடைய திறமையை பார்த்துட்டு எலான் மஸ்கிட்ட இருந்து அவருக்கு அந்த பையனுக்கு அழைப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்ட்ட மிகப்பெரிய திறமைகள் இருக்கு. ஆனா அந்த திறமையெல்லாம் இந்த போதை பழக்கத்தினால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவனுக்கு இந்த போதை மட்டும்தான் பெருசா தெரியுதே தவிர, நம்ம சாதிக்கணும், நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நமக்கு குடும்பம் இருக்கு, நமக்கு பொறுப்பு இருக்கு, இப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு பையன் எப்படி இருக்கான்னு சொன்னா, அவனுக்கு தேவை போதை மட்டும்தான். அவனுக்கு எல்லாமே அவனுடைய அச்சீவ்மெண்ட், அவனுடைய சாதனை, அவனுடைய எல்லாமே ஒரு போதைன்ற ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கிடுது. அவன் அதை மட்டுமே பெரிய டார்கெட். அவனுக்கு அன்னைக்கு போதை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர் நிலைமை போறதுனால பெரிய ஒரு வீழ்ச்சியை தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு. இதே வாலிபன் அவன் இந்த போதை இது எனக்கு தேவையில்லாத விஷயம், இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட்ல முடிவு எடுத்து தூக்கி போட்டான்னு சொன்னா பெரிய மாற்றம் அந்த பையனை கொண்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு, அவனை சுத்தி இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு லாபம் ஏற்படும். தமிழ்நாட்டுக்கே பெரிய லாபம் ஏற்படும். அந்த பையனை கொண்டு முழு உலகமும் திரும்பி பார்க்கக்கூடிய பையனாக அந்த பையன் உருவாக முடியும். இன்னைக்கு போதைப் பொருள் இருக்கக்கூடிய பசங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, காட்டுல மிருகத்துக்கிட்ட யாராவது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, சிங்கம் நம்ம போனா கடிச்சிரும், புலி நம்ம போனா கடிச்சிரும் அப்படி சொல்லி ஒரு மிருகத்தை போல பாக்குறாங்க. போதைப் பொருள் இருக்கவன் ரவுடி, இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, எப்ப குத்துவான்னு தெரியாது, எப்ப வெட்டுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய போதை பழக்கத்துக்கு அடிமையான வாலிபர்களை ஒரு மிருகத்துக்கு ஒப்பாதான் இன்னைக்கு சமுதாயம் பாக்குது. அதே பையன் அந்த போதை எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையோட பயணத்தோட டார்கெட்டை மாத்திக்கிட்டான்னு சொன்னா, அதே பையனை முழு உலகமும் பெரிய தலைவனாக, ஒரு பெரிய ஒரு அச்சீவரா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால தயவு செஞ்சு நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இதனால எந்த ஒரு லாபமும் இல்லை. இந்த போதைப் பொருளை உங்களுக்கு விற்கிறவன் பணக்காரன் ஆகிறானே தவிர, போதைப் பொருளை பயன்படுத்துறவங்க அதன் மூலியமாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவங்களால சமுதாயத்திலும் சரி பெரிய ஒரு நாசம் தான் ஏற்படுது. சமுதாயத்துக்கு பெரிய ஒரு சீர்கேடு தான் ஏற்படுதே தவிர அந்த போதையினால எந்த விதமான லாபமும் இல்லை. நீங்க உங்களை ரெக்கவரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு பெரிய சாதனையை நீங்க படைக்க முடியும். தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வீடியோ போறதுக்காக வேண்டி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.